ஹே கைஸ், இவங்க பேர் தான் ரியோ டாட்சுகி. இவங்களோட பெரிய பவரே இவங்களுக்கு வர கனவு எல்லாமே அப்படியே ஃபியூச்சர்ல நடக்குமா. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உலகத்துல பேராபத்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இவங்களை ஜாப்பனீஸ் பாபா வங்கானு சில பேரால சொல்லப்படுறாங்க. இவங்க கார்ட்டூன்ஸை வரைகிற ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கனவு எல்லாமே உலகத்துக்கு ஆபத்து வர்ற மாதிரியும் இல்லைன்னா யாரும் இறந்து போற மாதிரியும் தான் வருமா. அதனாலே இவங்க தூங்கி எழுந்தோடனே வந்த கனவு எல்லாத்தையுமே கார்ட்டூனா வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. 1999ல த ஃபியூச்சர் ஐஸாங்கிற ஒரு புக்கை வெளியிட்டிருக்காங்க. சில விஷயம் நடந்த அப்புறம் எழுதியிருக்கனால எல்லாரும் நடந்ததை வேணும்னே புக்கை எழுதி போடுறாங்கன்னு கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா 2011ல பெரிய சுனாமி வந்து பேரழிவு வரும்னு எழுதியிருந்தது அப்படியே நடக்கவும் எல்லாரோட பார்வையும் ரியோ டாட்சுகி மேல திரும்புது. அது மட்டும் இல்லாம 1995ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இன்னும் 25 இயர்ஸ்ல, அதாவது 2020ல ஒரு அரிய வகை வைரஸ் ஏப்ரல் மந்த்ல உச்சத்துக்கு போய் மறைஞ்சு திருப்பி 10 இயர்ஸ்ல வரும்னு எழுதியிருக்காங்க. இந்த இயர் 2025க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து நிறைய பேரை அழிக்குங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்ப எல்லாருமே இது நிஜமா இல்ல கட்டுக்கதையா, நடக்குமா நடக்காதான்னு ஒரு டைலமாலே இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபேக்ட் பைட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.